ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கேழ்வரகு இட்லி. இதை ரொம்ப சாஃப்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்டோட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதே மாவை வச்சு தோசையும் நம்ம பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 3 கப் அளவுக்கு கேப்பை, அதாவது கேழ்வரகு, முழு கேழ்வரகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் அளக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன டம்ளர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேப்பை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி இது கூடவே சேர்த்து போட்டுக்கோங்க. 3 கப் அளவுக்கு கேப்பை, 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி. அடுத்ததாக தனியாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம். அதே சேம் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிசியையும் கேழ்வரகையும் மட்டும் ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கையால் பிசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா முழு கேழ்வரகுல பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு, தூசி அதெல்லாம் இருக்கும். நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவும் போது அதெல்லாம் போயிடும். அதனால் கழுவிக்கோங்க. உளுந்தை ஒரு 2 வாட்டி கழுவுனிங்கன்னா போதும். கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கலாம். இது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் உங்களுக்கு கேப்பா அரைப்படும் நல்லா. அதனால் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இந்த உளுந்தை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரிசியும் கேப்பையும் வெளியிலேருந்தே ஊறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம உளுந்தை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கேப்பை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லிக்கு உளுந்து அரைக்கும் போது மட்டும் பக்கத்துலேயே நின்று அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுறதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கும் போது மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி பொங்கி வரும். அதே மாதிரி உங்களுக்கு மாவும் சூடாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே நான் குஷ்பு இட்லி வீடியோலையும் இந்த டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், ஒரு 40 நிமிஷமாக நான் நல்லா அரைச்சிருக்கேன். மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி வெள்ளைன்னு வந்திருக்கு. இதை நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாவை போடுறப்ப மாவு தண்ணிக்குள்ளே மூழ்காமல் நல்லா அப்படியே பந்து மாதிரி மிதக்கணும். இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். உளுந்த கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு நான் கையோடவே ஊற வச்ச கேப்பையும் அரிசியும் போட்டுட்டேன். பொதுவாக நம்ம அரிசி மட்டும் அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே அரிசி அரைப்பட்டுரும். ஆனால் கேப்பை கொஞ்சம் அரைப்படுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் இது நல்லா அரைக்கணும். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. சைடில் ஒதுங்குற அந்த முழு கேப்பை எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி கேப்பை அரைப்பட அந்த கேப்பையில் இருக்கிற தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் ஒதுங்கி வரும். அதையும் உள்ளே எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் அரைச்சாச்சு. மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கேப்பை, அரிசி, உளுந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்கிறப்ப நல்லா பொங்கி வரும். அதனால பொங்கி வெளியில் சிந்தாத அளவுக்கு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம புளிக்க விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 6 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்துடும். நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மேலே வர நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவை நீங்கள் கலக்கக்கூடாது. கலக்காமல் அப்படியே இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்கணும். லைட்டாக வேணால் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு தான் வேக வைப்பேன். நீங்கள் துணி போடாமல் இட்லி பண்ணிங்க அப்படின்னா அந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பாருங்கள் இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து கையாலே செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கத்தி இல்லைனா ஏதாச்சும் குச்சி வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அதில் வந்து அந்த மாவு ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த இட்லி துணி எடுக்கிறப்ப இட்லி வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த இட்லி துணியில் ஒட்டாமல் கொஞ்சம் க்ளீனாக வரும். பாருங்கள், அந்த துணி வந்து நல்லா ஈஸியாக எடுக்க வரும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட நல்லா சூப்பரான கேழ்வரகு இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், ரொம்ப லைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து பஞ்சு மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா ஒரு காரசாரமாக கார சட்னி தேங்காய் சட்னியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதே மாவில் வந்து நான் உங்களுக்கு தோசை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் தோசைக்கு ஊற்றுறப்ப மட்டும் அந்த மாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சு தான் தோசையை வந்து வேக வைப்பேன். நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட தோசை சுட்டுக்கலாம். லைட்டாக இப்போ வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேழ்வரகு மாவு வச்சு அடை ரெசிபி, அப்புறமா சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய டைப்பில் தோசை வெரைட்டிஸும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தோசையும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான கேழ்வரகு இட்லி தோசை இந்த ரெண்டையுமே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.